ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டன் காத்தி ரோல் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 துண்டு கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய பட்டை துண்டை எடுத்து அதை நல்லா ஒடிச்சு அதையும் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா வறுங்க. அது நல்லா வதங்கின உடனே அதில் நீங்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டை 2 பூண்டில் இருக்க அந்த பல்லில் இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. அது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் தேங்காய் சில்லை பொடியை நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வேக வச்சு அதை எடுத்து வைங்க. அது அந்த எண்ணெயிலே நல்லா எவ்வளோக்கெவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சு அதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறினோடனே அதில் ஜாரில் போட்டு அது கூடவே நம்ம புதினா இலையையும் போட்டு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது நல்லா மையாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பல்லாரியை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கறி குழம்பு பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. போட்டு மட்டனை நல்லா சின்ன பீஸாக நறுக்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா வேகணும். அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெந்து அது கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுதையும் போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு தேவையான அளவுக்கு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றிட்டு அது கூடவே நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. காரம் இன்னும் நிறைய தேவைப்படுறவங்க இன்னும் தாராளமாக காரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியையும் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினா தான் எல்லா பக்கத்துலேயும் மிளகாப்பொடி கட்டியாக இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்தால் அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் அது நல்லா மிளகாப்பொடி கரையிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டு நல்லா 10-15 விசில் வர்ற வரைக்கும் அதை நல்லா வேக விட்டு எடுத்து இப்படி நல்லா கிரேவி பதம் நல்லா குழன்னு திக்காக ஆகிற வரைக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சப்பாத்திக்கு மாவை நல்லா பிசைஞ்சு அதை இப்படி போட்டு அதை நல்லா சப்பாத்தியாக சுட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு அதை நல்லா அந்த முட்டை அந்த சப்பாத்தியில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி அதை நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஒரு பக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது முட்டை. அதனால் அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலேயே மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கிரேவியையும் அதில் போட்டு அதுவும் சப்பாத்தியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துக்கும் அதை நல்லா தள்ளி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா நீங்கள் தாராளமாகவே வைக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க நல்லா நிறையா வச்சுக்கோங்க. வச்சு அதை நல்லா ரோல் பண்ணி அதை நீங்கள் வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.